بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله تبارك وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى أيضا: ولا تسرفوا إن الله لا يحب المسرفين. صدق الله العظيم. புகழ் அனைத்தும் முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் அன்மிக்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வான வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடந்த அருமை தோழர்களான சஹாபாக்கள், அவர்களுக்கு பின்னால் வாழ்ந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் மறுமை நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய சத்திய தீன் இஸ்லாத்தை மார்க்கமாக நடக்கின்றார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் ரஹ்மத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையும் இந்த உலகத்திலே அல்லாஹ் எவைகள் எல்லாம் எமக்கு தந்திருக்கிறானோ அவைகளும் அல்லாஹ் சோதனைக்காக வேண்டி தந்திருக்கிறான். அடியானுடைய உயிராக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட சொத்து செல்வங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட சோதனை பொருள்கள். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஒவ்வொன்றை கொண்டும் மனிதனை சோதிப்பார். அதிலும் விசேஷமாக முஃமின்களை அல்லாஹ் சில விடயங்களை கொண்டு சோதிப்பார். ஏனென்று சொன்னால், இவைகளுடைய அளவு இவ்வளவுதான், இதற்கு அடுத்ததாக நீ ஒரு 8 கூட வைத்து விடக்கூடாது, இதற்குரிய எல்லை இவ்வளவுதான், இந்த எல்லையை நீ கடந்து விடக்கூடாது, எல்லை வரைக்கும் தான் உனக்கு அந்த எல்லை என்பது இருக்கிறதே சகோதரர்களே, அது ஒரு சோதனை. அடியான் அந்த எல்லை வரைக்கும் தான் போக முடியுமே தவிர அந்த எல்லையை கடந்து விட்டால் அல்லாஹ்வுடைய கட்டளையை எல்லை மீறி விட்டான் என்ற அடையாளம். அதனால் அந்த அமைப்பிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த சோதனைகளிலே மிக முக்கியமான, மிகவும் பயந்து வாழ வேண்டிய ஒரு சோதனை, மிகவும் பயந்து கையில் எடுக்க வேண்டிய ஒரு சோதனை, பயந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு சோதனை தான் பணம், சொத்து. சொத்துகள் அல்லாஹ் தந்த சோதனைகள். அல்லாஹ் குர்ஆனிலே சொத்து செல்வம் சோதனை என்பதை சொல்லி காட்டுகிறான். அறிந்து கொள்ளுங்கள், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சொத்துகள் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகள். அல்லாஹ் இன்னும் சொல்லுகிறான், லதுபுலவுன்ன ஃபீ அம்வாலிக்கும், சொத்துகள் என்பது சோதனை. அந்த சோதனைகளிலே உங்களை நாம் சோதிப்போம், பரீட்சிப்போம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சோதிப்பான் அல்லாஹ், சொத்தை தந்து அல்லாஹ் சோதிப்பான். அடியான் இந்த சோதனை பொருளை எப்படி கையாளுகிறான், எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறான், அல் மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, சொத்துகளும் சொத்தோடு சேர்த்து அல்லாஹ் குழந்தைகளையும் சொல்லுகிறார். இவர்கள் யார் தெரியுமா? சொத்தும் தான் குழந்தைகளும் தான் இந்த உலகத்துடைய அலங்காரங்கள். அலங்காரம் என்றாலே சோதனை. அதுபோல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறார், அடுத்தவருடைய சொத்துக்களை கண்டு வியப்படைகிறீர்களா, ஆச்சரியம் அடைகிறீர்களா?
அது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? அவர்களுக்கு ஏன் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா அந்த சோதனை? வலா துஅஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவருடைய சொத்துகளோ பிள்ளைகளோ உங்களை ஆச்சரியத்துக்குள்ளாக்கி விட வேண்டாம். ஏன் தெரியுமா? இன்னமா யுரீதுல்லாஹு ஐ யுஅஸிபஹும் பிஹா, அவர்கள் அதை சோதனை என்று உணராமல் அதை தான் விரும்பும் வழிகளே அவர்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு நான் ஏன் கொடுத்திருக்கிறேன் தெரியுமா? ஐ யுஅஸிபஹும் பிஹா, அதை கொண்டு அவர்களை தண்டிப்பதற்காக கொடுத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, பணம் என்பது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கும் சோதனை பொருள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு உம்மத்துக்கும் அல்லாஹ் சோதனை பொருள் கொடுத்தார். அந்தந்த பொருள்களை கொண்டு அந்தந்த உம்மத்தினர்களை அல்லாஹ் சோதித்தார். சமூது கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒட்டகத்தை சோதனையாக அனுப்பினார். இப்படியாக ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அல்லாஹ் சோதனை பொருள் கொடுத்தார். அந்த அமைப்பிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுத்த சோதனை பொருள் என்ன தெரியுமா? வஃபித்னத்து உம்மத்தி அல்மால், என்னுடைய உம்மத்தினுடைய சோதனை பொருள் பணம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்து என்று சொன்னார்கள். இந்த சோதனை பொருளை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தை சோதிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பாக சொன்னார்கள், இந்த உம்மத்தினர்களின் அறிவாளிகள் அல்ல, அறிவல்ல சோதனை, வேறு வேறு விடயங்கள் அல்ல. எதை சொன்னார்கள்? சொத்து, செல்வம், இது இந்த உம்மத்தினுடைய சோதனை பொருள் என்று சொன்னார்கள். எனவேதான் அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கடி தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொத்துகளுடைய விடயத்தை சொல்லிக் கொடுப்பார்கள். சொத்துனுடைய விடயத்திலே இவர்கள் போட்டி போடும் போது இதனுடைய பெருமதி இதுதான் என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். இதனுடைய பெருமதி இதுதான் என்று அந்த சொத்துகளுடைய அற்பத்தனத்தை உள்ளத்திலே உண்டாக்கி இருக்கிறார்கள். உலகத்தை பற்றி பெரிய அளவில் நினைக்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? ஒரு இறந்த ஆட்டை இழுத்து கொண்டு வந்தார்கள். வந்து சொன்னார்கள், உங்களிலே யாரும் இதை ஒரு விலையை சொல்லி சொன்னார்கள், இத்தனை திர்ஹங்களுக்கு எடுக்க தயாரா? யா ரசூலல்லாஹ், இது காது துண்டிக்கப்பட்ட ஆடு, காது துண்டிக்கப்பட்ட ஆடு, உயிரோடு இருக்கும் போதே இது விலை மதிப்பில்லாதது, இறந்திருக்கும் போது எப்படி யா ரசூலல்லாஹ் யார்தான் வாங்க போகிறார்கள் என்று சொன்னதோடு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை விட அற்பமானது இந்த உலகம் என்று சொன்னார்கள். இதை விட அற்பமானது இந்த உலகம், இதுதான் உலகத்துக்கு உள்ள பெருமதி என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொத்து செல்வத்துடைய மகத்துவம் எங்கே உள்ளத்தில் வருமோ, யாருடைய உள்ளத்தில் வருமோ அவர் மறுமையை மறக்க ஆரம்பிப்பார். மறுமை மறக்க ஆரம்பிப்பார். ஏன் இந்த சமூகத்திலே போட்டியும் பொறாமையும், சொத்து செல்வம் மிகைக்கிறது, அதோடு சேர்த்து பொறாமையும் மிகைக்கிறது, வளருகிறது. சொத்துகள் வளரும் போது பயன்பெற வேண்டும் சகோதரர்களே. அயஹ்சபூன் அன்னமா நுமித்துகும் பிஹி மின் மாலின் வ பனீன் நுஸாரிஉ லஹும் ஃபில் கைராத் பல் லா யஷ்உரூன். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா சொத்து செல்வங்களை அள்ளி அள்ளி கொடுக்கிறேன், திரும்புற பக்கமெல்லாம் லாபம், திரும்புற பக்கமெல்லாம் சொத்து, கைய வச்சாலே லாபம், நிறைய பணம், இவைகளை பார்த்து இவர்கள் நினைத்து விட்டார்களா நனவுகள் குவிகிறது என்று? நனவுகளை அல்லாஹ் வேகமாக தருகிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? பல்லா யஷ்உரூன், இதனுடைய உள்ரங்கம் அவர்கள் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இதனுடைய உள்ரங்கம் அவர்கள் அறிய மாட்டார்கள். உள்ரங்கம் என்ன சகோதரர்களே? இது சோதனை பொருள். அல்-அக்ஸரூன் ஹுமுல் அகல்லூன யௌமல் கியாமா, உலகத்தில் யார் அதிகமான சொத்துடையவர்களோ இவர்கள் நாளை மறுமையில் குறைந்த நன்மையோடு தான் வருவார்கள். சொல்ற நேரம் ஏன் தனவந்தர்கள் இருக்க கூடாதா? சொத்து செல்வம் உடையவர்கள், பணக்காரர்கள், அதுவல்ல அர்த்தம் சகோதரர்களே. தனக்குள்ளேயே பணத்தை முடக்கிக் கொள்ளுகிறாரே, அதுதான் மிக பெரும் ஒரு சோதனை. அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் குறைந்த நன்மையோடு வருவார்கள். யாரை தவிர தெரியுமா? இன்னாருக்கு இவ்வளவு,
இன்ன காரியத்துக்கு இவ்வளவு என்று தான் சம்பாதித்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே யாரெல்லாம் செலவழிக்கிறார்களோ இவர்களை தவிர தனக்குள்ளேயே பணத்தை வைத்துக் கொண்டு சோதனையாக தனக்கு பணத்தை ஆக்கிக் கொண்டார்களே இவர்கள் தான் நாளை மறுமையில் குறைந்த நன்மைகளோடு வருவார்கள். பணம் என்பது சோதனை. சஹாபாக்களிலும் மிக பெரும் செல்வந்தர்கள் இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் மிக பெரும் செல்வந்தர். ஆனால் உள்ளத்திலே பணத்துடைய பெருமை உண்டாகவில்லை, அகங்காரம் உண்டாகவில்லை. இன்று சாதாரணமான ஒரு வளர்ச்சியின் போது பெருமையும் சேர்ந்து வளர்ந்து விடுகிறது. இதுதான் சோதனை, இதுதான் சோதனை. பணத்தை கொண்டு பெருமை அடிப்பதற்கு இந்த பணத்தில் என்ன இருக்கிறது சகோதரர்களே? சேர்க்க வேண்டும் என்று சேர்த்தவர்கள் எத்தனையோ பேர்கள் அனுபவிக்க சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, கபரிலே வாழுகிறார்கள். பிள்ளைகளுக்கு என்று சேர்த்தார், அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்பட்டார். வாழ்வதற்கு சந்தர்ப்பம் இந்த உலகமிடம் கொடுக்கவில்லை. 40 வயதுக்குள்ளே அவருடைய மரண செய்தி வந்து விட்டது. அன்பார்ந்தவர்களே, இவ்வளவுதான் வாழ்க்கை. இதற்குள் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையாக பணத்தை தந்திருக்கிறான். கவனமாக பயன்படுத்திக் கொள் அடியானே என்பதற்காக. ஏழ்மை என்பது கேவலம் அல்ல, செல்வந்தன் என்பது கண்ணியமும் அல்ல. ஒரு ஈமான்தாரியுடைய கையில், ஒரு முஃமினான மனிதனுடைய கையில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பணம் அது சிறந்தது. ஏன்? அவன் தான் உணர்வார், அவர் தான் உணர்வார் இது அமானிதம், இது அல்லாஹ் சோதனைக்கு தந்திருக்கிறான். இது நான் உலகத்திலே ஆடம்பரம் பெருமைக்காக வேண்டி நான் செலவழிக்க வேண்டிய உண்டல்ல, கையில் எடுக்க வேண்டிய உண்டல்ல, இது அல்லாஹ் எனக்கு தந்த அமானிதம் என்பதை உணர்வார் யார்? ஒரு ஈமான்தார். உலகத்தையும் உலகத்துடைய அலங்காரத்தையும் விரும்பக்கூடிய மனிதனுடைய கரத்திலே பணம் கொடுக்கப்படுகிறது என்றால் இதுதான் சோதனை சகோதரர்களே, இதுதான் சோதனை. அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்டால் ஆடம்பரமும் பெருமையும் அகங்காரமும் அடுத்தவர்களை அடக்கியாள வேண்டும் என்ற ஒரு கெட்ட குணமும் உண்டாகி விடுகிறது என்றால் இது உண்டாகியது எதனால்? பணம் என்ற சோதனையினால் உண்டாகி. அதனால் பணத்தை சோதனையாக மாற்றிவிடக் கூடாது, நாளை மறுமையின் கட்டுச்சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார். இன்று பணத்துடைய விடயத்தில் நடக்கக்கூடிய மிக பெரும் ஒரு மோசடி, மிக பெரும் ஒரு மோசடி. அது மட்டுமல்ல, பணம் என்பது அமானிதம், பணம் என்பது சோதனை பொருள் என்று உணராத பலர்கள், தெரிந்தும் தெரியாமல் வாழும் பலர்கள் செய்யக்கூடிய மிக பெரும் ஒரு பிழை என்ன தெரியுமா? அதுதான் சகோதரர்களே இஸ்ராஃப் என்று சொல்லக்கூடிய வீண்விரயம். வீண்விரயம் இந்த வீண்விரயத்துக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லோரும் பழகிவிட்டார்கள். வீண்விரயம், வீண்விரயம் என்ற தலைப்பே எந்த குடும்பத்தில் இல்லாத ஒரு நிலைக்கு மாறிவிட்டது. ஒரு மனிதனிடம் கூட வீண்விரயம் என்ற தலைப்பே கிடையாது. அப்படி உண்டே இல்லை என்பதை போல வாழ்ந்து கொண்டு வீண் விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீண் விரயத்துடைய ஆபத்தை உணராமல் வாழுகிறார்கள். உலகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய கோபத்தோடு நாம் மரணித்து விட்டால் இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? உலகத்திலே வாழுகிறோம், எந்த தரத்தில் வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கோபத்தோடு நாம் மரணித்து விட்டால் இதைவிட கேவலம் வேற எதுவும் இருக்கிறதா? இந்த கேவலமான முடிவுக்கு காரணமாக ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுதான் வீண் விரயம். அல்லாஹ் சொல்லுகிறான், வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். சொத்துக்களை வீண் விரயம் செய்து விடாதீர்கள், சொத்துக்களை வீண் விரயம் செய்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா? வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்றால் அர்த்தம் அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான். ஏன்? அல்லாஹ் கொடுத்த பணத்தை அவர்கள் சோதனையாக நினைக்கவில்லை, அமானிதமாக நினைக்கவில்லை.
இதனாலே அவர்கள் நினைத்தபடி செலவழித்து வீண் விரயம் செய்து கொண்ட ஒன்றுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை வெறுக்கிறான் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் வீண் விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அன்பும் நேசமும் கிடைக்கவில்லை என்றால் இந்த உலகத்திலும் கேவலம், மறுமையிலும் கேவலம். சகோதரர்களே, அந்த கேவலத்தை கொண்டு வந்து சேர்க்க கூடியது எது? வீண் விரயம். கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் உம்மத்துக்கு. ஏன் உம்மத்து மறந்திருக்கிறார்கள் சொத்துடைய விடயத்தை. இதை அல்லாஹ் நாளை மறுமையில் கேட்கவிருக்கிறார். நான் செலவழித்த, சம்பாதித்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு காட்ட வேண்டும். எப்படி நீ சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய், வர வேண்டும் கணக்கு வழக்கு நாளை மறுமைக்கு. நாளை மறுமையின் கணக்கு வழக்கை ஞாபகம் செய்தால் யாராவது ஹராமாக சம்பாதிப்பாரா அல்லது ஹராமாக செலவழிப்பாரா? ஹராமாக சம்பாதிப்பாரா, ஹராமாக செலவழிப்பாரா? மிக பெரும் ஒரு ஹராம் வீண் விரயம். சகோதரர்களே, அல்லாஹ் விரும்ப மாட்டான். அல்லாஹ் விரும்ப சொத்துடைய விடயத்தில் அல்லாஹ் எந்த ஒன்றுக்கும் அச்சுறுத்தாத அளவுக்கு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் விரும்பவே மாட்டான் என்று ஒன்று என்றால் அது வீண் விரயம் மட்டும்தான். வீண் விரயம் மட்டும்தான். கவனமாக இருக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும் எந்த ஒரு மனிதனும் வைத்த காலை அசைக்க முடியாது நாளை மறுமையில். அதிலே ஒரு கேள்வி என்ன தெரியுமா? எல்லா விடயங்களுக்கும் ஒரு கேள்வி கேட்கிறான் அல்லாஹ். ஆயுளை பற்றி ஒரு கேள்வி, வாலிபத்தை பற்றி ஒரு கேள்வி, அறிவை பற்றி ஒரு கேள்வி. ஆனால் பணத்தை பற்றி கேட்கும் போது மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 கேள்விகளை கேட்கவிருக்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகா. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவழித்தாய்? செலவழித்த விதமும் சொல்ல வேண்டும், சம்பாதித்த விதமும் சொல்ல வேண்டும். ஹராமான வழிகளில் சம்பாதித்திருக்கிறார், ஹராமான வழிகளில் செலவழித்திருக்கிறார் என்றால் இந்த 2 சொத்துடைய கேள்விகளுக்கும் நாளை மறுமையில் அவர் எப்படி பதில் கொடுக்க முடியும்? வீண் விரயமாக அவர் செலவழித்திருந்தால் இதற்கு அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இவைகள் எல்லாம் அடிக்கடி தன்னுடைய தோழர்களுக்கு உணர்வூட்டுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் சொல்லுகிறார், இன்னல் முபத்திரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன். யாரெல்லாம் வீண் விரயம் செய்கிறார்களோ, வீண் விரயம் எந்த அமைப்பிலாக இருந்தாலும் சரி, தேவைக்கு அதிகமாக யார் செலவழிப்பார்களோ, பெருமைக்காக வேண்டி யார் செலவழிப்பார்களோ, இதற்கு பேர் வீண் விரயம். முபத்திர், அவர் தப்தீர் செய்து விட்டார். சொல்லுகிறான் அல்லாஹ், இப்படி யார் வீண் விரயம் செய்வார்களோ இவர்கள் யாருடைய சகோதரன் தெரியுமா? இஹ்வானு ஷயாத்தீன், ஷைத்தானுடைய சகோதரன் என்று சொல்லுகிறான் அல்லாஹ். யாரோடு இணைக்கிறான் பாருங்க. அல்லாஹ் அவ்வளவு வெறுக்கிறான் வீண் விரயத்தை. அல்லாஹ் அவ்வளவு வெறுக்கிறான். யாருடைய சகோதரன்? ஷைத்தானுடைய சகோதரன் என்று சொல்லிவிட்டு அடுத்து ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தானுடைய சகோதரன் என்று நான் சொல்றேனே, அவன் எப்படி பட்டவன் தெரியுமா உங்களுக்கு என்று அல்லாஹ் எச்சரிப்பது போல சொல்லுகிறான். லிரப்பிஹி கஃபூரா, அவன் அல்லாஹ்வை மறுத்தவன். அல்லாஹ்வை மறுத்த ஒருவனுக்கு நீ சகோதரன் என்று சொல்லப்படுவதை உன்னால் பொறுக்க முடியுமா? நீ விரும்புவாயா? அப்படி நீ விரும்ப மாட்டாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் நீ இஸ்ராஃப், தப்தீர் என்று சொல்லக்கூடிய வீண் விரயத்தை விட்டுவிடு என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவேதான் வாழ்க்கையில் வீண் விரயம் வந்துவிடக் கூடாது. சம்பாதியுங்கள். ஹலாலான வழியில் நீங்கள் எப்படி வேண்டும் என்றாலும் சம்பாதிக்கலாம். அதே போல ஹலாலான வழியிலே நீங்கள் செலவழிக்கும் வழிகளையும் தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுங்கள். ஏழைகளுக்காக வேண்டி கொடுங்கள். குடும்பத்துக்காக வேண்டி செலவழியுங்கள். உங்கள் மனைவியுடைய, பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி செலவழியுங்கள். போதுமான அளவு ஒரு வீடு வேண்டும், கட்டிக்கொள்ளுங்கள். ஒரு வாகனம் வேண்டும், வாங்கிக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால்
எது வந்துவிடக் கூடாது? இரண்டை சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டு விடயங்களை சொன்னார்கள். குலு வதஸத்தகு வல்பிசு, நீங்கள் உண்ணுங்கள், சதகா கொடுங்கள், நீங்கள் உடுத்துக் கொள்ளுங்கள், ஃபீ கைரி இஸ்ராஃபின் வலா மகீலா, இஸ்ராஃப் எனும் வீண் விரயமும் இல்லாமல் பெருமையும் இல்லாமல் நீங்கள் இவைகளை செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டும் வந்துவிடக் கூடாது. வீண் விரயம் மிக கவனம் சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகன் நிறைக்கக்கூடிய பைகளிலே வயிற்றை விட மோசமானது வேறொன்றுமே கிடையாது என்று சொன்னார்கள். வயிற்றை விட மோசமானது வேறொன்றுமே கிடையாது சொல்லிவிட்டு சொன்னார்கள், உங்களால் முடியுமாக இருந்தால் மூன்றில் ஒரு பகுதி உணவுக்காக, தண்ணீருக்காக ஒரு பகுதி, அடுத்த பகுதி சுவாசிப்பதற்காக வேண்டி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வயிறு நிரம்ப உண்ணுவதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் வெறுத்தார்கள். அது கூட வீண் விரயமாக போய்விடும். உண்ணுங்கள், பருகுங்கள், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்து விடாதீர்கள். சில திருமண வீடுகளுக்கு போனால், வலிமா நிகழ்வுகளுக்கு போனால் அதற்கு என்றே ஒரு கூட்டம் இருப்பார்கள். அதற்கு என்றே ஒரு கூட்டம். இவைகள் எல்லாம் ஒரு விளையாட்டு போல. உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் அதற்கும் ஒரு அளவு உண்டு. அளவு உண்டு. எழும்பி கூட நடக்க முடியல. அந்த அளவுக்கு தின்றிருக்கிறார். வீண் விரயம் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், உண்ணுங்கள், பருகுங்கள், இந்த விடயத்தில் வீண் விரயம் செய்து விடாதீர்கள். வயிற்றை இந்த மூன்று பங்குக்கும் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த இஸ்லாம் வலியுறுத்துகிறது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அவர்கள் உது செய்து கொண்டிருக்கிறார்கள். உது செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் சொன்னார்கள், சஅதே வீண் விரயம் செய்து விடாதீர்கள். அந்த நேரம் சஅத் ரலியல்லாஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உதுதானே செய்து கொண்டிருக்கிறேன், இதுல என்ன வீண் விரயம் இருக்கிறது? உதுதானே செய்து கொண்டிருக்கிறேன், தொழுகைக்காக வேண்டி உதுவெடுக்கிறேன், இதில் என்ன வீண் விரயம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தண்ணீரை வீண் விரயம் செய்து விடாதே. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நீ ஒரு நதி ஓடக்கூடிய நதியிலிருந்து நீ உதுவெடுப்பதாக இருந்தாலும் சரி, வீண் விரயம் செய்து விடாதே என்றார்கள். நிறைய இருக்கிறதே என்று வீண் விரயம் செய்து விடாதே. உது எடுப்பதில் கூட ஒரு எல்லையை காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு கூட வீண் விரயம் வந்துவிடக் கூடாது. இன்று ஏன் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்? இதை வைத்து இமாமார்கள் பல விடயங்களுக்கு அவர்கள் பிளந்தெடுக்கிறார்கள். இன்னென்ன காரியங்களுக்கெல்லாம் இவைகளை எடுக்க முடியும். எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நான் நினைச்சபடி செலவழிக்கலாம் என்று தைரியம் பேசுகிறார்களே, அவர்கள் உணரட்டும். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள், நீ ஓடும் நதியில் இருந்தால் கூட இப்படித்தான் உதுவெடுக்க வேண்டும். தண்ணீர் நிறைய இருக்கிறது என்று உன்னால் நினைத்தபடி எல்லாம் எடுக்க முடியாது என்று எப்படி சொன்னார்களோ அது போல நீ கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சொத்துக்கு செல்வத்துக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, உனக்குரிய ஒரு இலக்கணம் உண்டு, உனக்குரிய ஒரு அளவு உண்டு. அதை கடப்பது வீண் விரயம் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார். இன்று எத்தனை நிகழ்வுகள், திருமணங்களை பாருங்கள். இஸ்லாமிய திருமணம் எனும் பேரிலே எவ்வளவு வீண் விரயம், எத்தனை லட்சங்கள். ஏன் இது? யாருக்காக? சுன்னத்துக்காக வேண்டியா இத்தனை செலவழிக்கிறார்கள் லட்சங்கள், கோடிகள்? நபிகளாருடைய வழிகாட்டல் என்பதற்காக செலவழித்திருந்தால் பரவாயில்லை. நபிகளாருடைய ஒரு சுன்னத்து என்பதற்காக செய்திருந்தால் பரவாயில்லை. அந்த விடயத்தில் யோசிப்பார்கள், அந்த விடயத்தில் யோசிப்பார்கள். ஜகாத்துடைய விஷயத்தை யோசிப்பார்கள், ஒரு ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய விஷயத்தை யோசிப்பார்கள், ஒரு ஏழையுடைய விஷயத்தை யோசிப்பார்கள். ஆனால் எது வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களோ, ஆடம்பரமும் வீண்வரையும் அதை நிரப்பமாக செய்வதற்கு என்றே பலர்கள் இருக்கிறார்கள். உணரட்டும், இந்த ஒவ்வொரு ரூபாய்க்கும் அல்லாஹ்விடம் கணக்கு காட்டியே ஆக வேண்டும், கணக்கு காட்டியாக வேண்டும். திருமணங்களை சுருக்கிக் கொள்ளுங்கள். ஆடம்பரம் பெருமை வேண்டாம், அதிலே பெருமை வேண்டாம், வீண் விரயம் வேண்டாம்.
இன்றி விதவிதமாக நவீன ஒரு சமூகம் உருவாகி இருக்கிறார்கள். வாலிப சமூகம், பெண்களும் ஆண்களும் விதவிதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன். இன்று புதிதாக ஒரு ட்ரெண்டிங் கேமரா ஷூட்டிங், போட்டோகிராஃபரை கூட்டு வந்தாச்சு. விதவிதமாக அந்நிய சமூகங்கள் ஒரு காலம் எடுத்தார்கள், அதுபோல எம்முடைய சமூகமும் பழகிவிட்டார்கள் என்றால் இதற்கு வழி அமைத்தவர்கள் யார்? பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, உங்கள் மகளுடைய திருமணத்தை போட்டோகிராஃபர் அழைத்து வரப்பட்டு நீங்கள் ஷூட் பண்ணி அதை வீடியோக்களாக பகிர நீங்கள் வழி அமைத்திருந்தால் அந்த ஒவ்வொன்றுக்கும் நாளை மறுமையில் நீங்கள் கணக்கு காட்டியாக பயந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே, வீண் விரயத்தை வாலிப வயதிலே இருந்தே நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிவிடும், அல்லாஹ்வுடைய அதிருப்தி இறங்கிவிடும், ஷைத்தான் உங்களை நெருங்கி விடுவார். எனவேதான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், ஒரு சுற்றுலாவாக இருந்தாலும் சரி, பிரயோஜனம் எவ்வளவு தேவையோ அதை அடைவதற்கு செலவழியுங்களே தவிர வீண் விரயம் செய்து விடாதீர்கள். வீண் விரயம் செய்து விடாதீர்கள். வாழ்க்கையிலே மிக பெரும் முசீபத். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் நடுத்தரத்தை கையாளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? சொத்துகள் என்பது அமானிதம் போல, அது அல்லாஹ் தந்த நிஅமத். சும்ம லதுஸ்அலுன யௌமஇதின் அனின் நஈம். அவைகளை பற்றியும் அல்லாஹ் நாளை மறுமையில் விசாரிக்கவிருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் தந்ததை கொண்டு நீங்கள் அல்லாஹ்வை நன்றி செலுத்தினால், பணத்தை தந்தான் நீங்கள் நன்றி செலுத்தும் விதம் நல்ல வழியில் செலவழிப்பது மட்டும் வீண் விரயம் இல்லாமல் நீங்கள் அப்படி செய்து விட்டால் அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்தி விட்டீர்கள். லஅஸீதன்னக்கும், அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவார். அப்படி இல்லை என்றால் வலஇன் கஃபர்தும், அதை நீங்கள் மறுத்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது என்று ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கிறார். வலா துபذிர் தபதீரா, வீண் விரயம் செய்து விடாதே. அல்லாஹ் இன்னும் நிறையவே பேசுகிறார். உங்களுடைய செலவினங்களில் நடுத்தரத்தை கையாளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறார்கள். உன்னுடைய கையை நீ மடிச்சு புரடியோடு சேர்த்துக் கொள்ள வேண்டாம், கஞ்சத்தளவும் பட்டு விடாதே. அதே போல நீ ஒரே அடியாக திறந்து நீ வீண் விரயமும் செய்து விடாதே. இது முஃமின்களுடைய பண்பு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறார். நடுத்தரத்தை கையாளுவார்கள். எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு செலவினமாக இருந்தாலும் சிந்திக்க வேண்டும், இதை நான் எப்படி செலவழிப்பது? என்னுடைய ரப்பு என்னிடத்தில் கேள்வி கேட்கவிருக்கிறார், இதற்கு எவ்வளவு செலவழிக்க வேண்டும்? அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுலிம் வலவ் பிஷாத், உன்னால் முடியும் எவ்வளவும் செலவழிப்பதற்கான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஒரு ஆட்டையாவது நீ அறுத்தி வலிமா கொடுத்து விடு என்று மிக பெரும் கோடீஸ்வர சஹாபிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் என்றால், திருமணங்களை செலவுகளை சுருக்குங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இது போல ஒவ்வொரு காரியத்திலும் செலவினங்களை சுருக்குவோம் இன்ஷா அல்லாஹ். சுருக்கக்கூடிய செலவினங்களில் எஞ்சியதை என்ன செய்வோம்? அல்லாஹ் விரும்பக்கூடிய நல்ல வழிகளிலே செலவழிப்போம். எத்தனையோ ஏழைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள், எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறார்கள். அணையுங்கள், அலையுங்கள், நெருங்குங்கள், அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே பூர்த்தி செய்தீர்கள் என்றால் அவருடைய தேவையை நஃபஸல்லாஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, மறுமையுடைய தேவையை, கஷ்டத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான், நீக்குவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் எம் மனைவிடைய பாவங்களை மன்னித்து இதுவரை காலம் சொத்து விடயத்தில் ஏதாவது வீண் விரயம் செய்திருந்தால் எம் அனைவரை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் மனைவரையும் சேர்த்து தருவானாக. யாரெல்லாம் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, தெரிந்தும் தெரியாமல் செய்ய குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறைத்தறியாம். உன் அன்புக்கு அருளுக்குரியவர்களாக என்னை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், நீ தந்த சொத்து செல்வங்கள் அமானிதம் யா அல்லாஹ், அவைகள் எல்லாம் சோதனைக்காக தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த சோதனையை உணராமல் நாம் செலவழித்து விட்டோம் யா அல்லாஹ், வீண் விரயம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். இதுவரை காலம் நாம் செய்த வீண் விரயங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். இதற்கு பின்னால் நாம் உணர்ந்து விட்டோம் யா அல்லாஹ். இதை பற்றி நீ கேள்வி கேட்கவிருக்கிறாய், நாம் பயப்படுகிறோம் யா அல்லாஹ். அந்த கேள்வியுடைய மஹ்ஷரை பயப்படுகிறோம் யா அல்லாஹ். எம்முடைய வாழ்க்கையில் வீண் விரயத்தை உண்டாக்கி விடாதே, இந்த உம்மத்திலே வீண் விரயத்தை இல்லாமல் ஆக்கிவிடு யா அல்லாஹ். சொத்துக்கள் ஒவ்வொன்றும் நாளை மறுமையில் கணக்கு காட்டப்பட வேண்டியவைகள் என்ற பயத்தை அனைவருடைய உள்ளத்திலேயுமே உண்டாக்கி விடு யா அல்லாஹ்.
இரக்கம் உள்ளவனே, நல்ல வழிகளிலே நாம் சம்பாதிக்கும் சொத்துக்களை செலவழிக்கும் பாக்கியத்தை தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் மனைவரை கபூல் செய்வாயாக. எம்முடைய சந்ததிகளை பொருந்திக் கொள் யா அல்லாஹ். கண் குளிர்ச்சிகளாக ஆக்கி தந்து விடு யா அல்லாஹ். தீன்தாரிகளாக உருவாக்கி தந்து விடு யா அல்லாஹ். பூரா உலக முஸ்லிம்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீனுடைய அந்த காசாவுடைய மக்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நடந்த அநியாயங்கள் உனக்கு மறைவானது கிடையாது யா அல்லாஹ். அவசரமாக அவர்களுக்குரிய உதவியை நீ கொடுத்து விடு யா அல்லாஹ். அவர்கள் இழந்ததிலே சிறந்ததை நீ கொடுத்து விடு யா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே, அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இன்னும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் உன்னுடைய இந்த கண்ணியமான இந்த மிம்பரை இருந்து ஒப்படைக்கிறோம் யா அல்லாஹ். பொறுப்பு தருகிறோம் யா அல்லாஹ். அவர்களுக்குரிய முடிவை நீயே கொடுத்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கெங்கே சூழ்ச்சிகள் நடக்கின்றனவோ அனைத்து சூழ்ச்சிகளையும் முறியடித்து விடு யா அல்லாஹ். முனாஃபிக்குகளிடமிருந்து எம்மை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ் மனைவருக்கு நல்ல முடிவை தருவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவுகளை ஆக்கி நரகை விட்டும் பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் மனைவரை முடி சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.